கன்சிடர் த செட் ஏ செட்டில் என்ன இருக்குது? அஸ்வின், முரளி, விஜய் சங்கர் அண்ட் பத்ரிநாத் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த fill in the blanks with the appropriate symbol belongs or not belongs-னு சொல்லணும். இந்த சிம்பிள் அதே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, belongs or not belongs-னு சொல்லி பார்க்குறது. இப்போ முரளி விஜய் அப்படிங்கிறது ஏ செட்டில், இதுதான் ஏ செட், ஏங்கிறது இதான் இல்லையா, இந்த செட்டு தான். இந்த செட்டில் முரளி விஜய் இருக்கிறாரு. அப்போ இது belongs to அப்படின்னு நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட்டு அஸ்வின் இந்த செட்டில் இருக்காப்லையா, அப்போ இதுவும் belongs-ல நம்ம எழுதிடலாம். பத்ரிநாத் இருக்காங்க, இது பத்ரிநாத்தும் ஏ செட்டில் இருக்கிறாரு. கங்குலி இந்த செட்டில் இல்லவே இல்லை, அப்போ நாட் belongs to அப்படின்னு எழுதணும். அடுத்து டெண்டுல்கர் இந்த செட்டில் இருக்கிறாரா, இல்லை, அப்போ நாட் belongs to அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னால் நம்ம எப்படி எழுப்போம்? கொடுத்துருக்கிறத இந்த மாதிரி கேர்லி செட்குள்ளே எழுதுறது தான் என்னது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ அசஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு லெட்டராக எழுதலாம். ஏ எழுதிக்கலாம், நெக்ஸ்ட்டு எஸ் எழுதியாச்சு, மறுபடியும் ஒரு டைம், அதாவது ஒரு லெட்டர் வந்து டபுள் டைம் ட்ரிபிள் டைம் வந்தால் எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி இருந்தாலும் ஒரே ஒரு டைம் எழுதுனா போதும். அப்போ இங்கே எஸ் எத்தனை டைம் இருக்குது? 1 2 3 4 டைம்ஸ் இருக்குது. 4 டைம்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரே ஒரு டைம் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? இ எழுதியாச்சு. அடுத்து எம் எழுதியாச்சு. ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம், எழுத தேவையில்லை. அடுத்து என் ஒரு டைம் எழுதியாச்சு, டி ஒரு டைம் எழுதியாச்சு. இவ்வளோ தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரின்சிபலுக்கு எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி கர்லி செட் போட்டுட்டு பி ஃபஸ்ட் டைம் எழுதியாச்சு, ஆர் நெக்ஸ்ட் எழுதிட்டோம், ஐ எழுதியாச்சு, என் எழுதியாச்சு, சி எழுதியாச்சு. ஐ ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம், அதனால் மறுபடியும் இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதிட்டோம், ஸோ இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஏ, அடுத்து எல். ஓகேவா? இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.